ஒண்ணுக்கு மேல பொண்ணு பிறந்துட்டாலே என்னது ரெண்டாவதும் பொண்ணா அப்படின்னு கேக்குறவங்க வாயை பழக்கிறாங்க. தானும் ஒரு பொண்ணுதான், தன்னை பெத்ததும் ஒரு பொண்ணுதாங்கிறது யாருக்கும் அப்ப நினைவு இருக்கிறது இல்ல. இந்த கதையில வர்ற அன்னிக்கும் 5 பெண் குழந்தைகள். அவளோட மைத்துனனுக்கு திருமணமாகி அவனுடைய மனைவியும் கர்ப்பமா இருந்தா. அந்த நிலையில அண்ணியோட மனசுல தோணுன உணர்வுகளையும் அவ நடந்துகிட்ட விதத்தையும் பற்றி தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற கமலியின் குழந்தை என்ற சிறுகதையை எழுதியவர் திரு தி ஜானகிராமன் அவர்கள். இந்த சிறுகதை 1945ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். கமலிக்கு அது 9வது மாதம். உட்கார ஒரு நாழிகை, எழுந்திருக்க ஒரு நாழிகை ஆச்சு. நடந்தா சிரமம், திரும்பினா திணறல். இந்த நிலைமையில மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கிணத்துல இருந்து 3 வாளி தண்ணியை இழுத்து குடத்துல ஊத்திட்டா. குடத்தை எடுத்து இடுப்புல தூக்கி வச்ச அவ ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டா. தாழ்வாரத்துல படுத்திருந்த தன்னுடைய குழந்தைக்கு விசிறி விட்டுக்கிட்டு அவளோட அண்ணி உட்கார்ந்திருந்தா. அவ கமலியோட பெரிய மைத்துனனோட மனைவி. கமலி படுற இந்த சிரமத்தை உட்கார்ந்தபடியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அவ. இடுப்புல தூக்கிக்க முடியலன்னா கையை தொங்க விட்டு எடுத்துக்கிட்டு போயேன் அப்படின்னு அவ சொல்லி கொடுத்தா. கர்ப்பிணியா இருந்த கமலி இந்த யோசனையை ஏத்துக்கிட்டு இடுப்புல இருந்த குடத்தை கைக்கு மாத்திக்கிட்டு உள்ள போனா. வெக்கத்தால அவளுடைய முகத்துல லேசா ஒரு புன்சிரிப்பு தவழ்ந்தது. அந்த புன்சிரிப்பு தான் அவளோட அண்ணிக்கு விஷமா இருந்தது. வாயை திறந்து ஏதாவது சிரமமா இருக்குன்னு சொன்னா அவளை குத்தி காட்டி அளவிடலாம், அளவிட்டு வேடிக்கை பார்க்கலான்னு அவ நினைச்சா. ஆனா கமலிக்கு அத கூட சொல்ல தெரியாது. அப்போ கூடத்துல இருந்து ஒரு குரல் கேட்டது. திணறி திணறி எதுக்காக தூக்கிக்கிட்டு வரணும்? சிரமமாயிருக்குன்னு வாய் விட்டு சொன்னா தலையா முழுகி போயிரும் அப்படின்னு கமலியோட கணவன் அவளை மெதுவா கடிஞ்சுக்கிட்டான். சொல்லிட்டு அவன் ஆபீஸுக்கு புறப்பட்டு போயிட்டான். அவன் மெதுவா பேசிட்டு போனது அண்ணியோட காதுகள்ல விழுந்து அவளுடைய எரிச்சலை மேலும் அதிகமாக்குச்சு. பொண்டாட்டிக்கிட்ட என்ன ஒரு கரிசனம், ஏன் ஒரு குடம் தானே இழுத்து கொடுத்துட்டு போறது தானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே மைத்துனனை திட்டிக்கிட்டா. இந்த ஆத்திரத்துல குழந்தைக்கு விசிறிக்கிட்டு இருந்த கை நின்னுருச்சு. வேர்க்க ஆரம்பிக்கவே குழந்தை புரண்டுது. சட்டுன்னு சுயநினைவுக்கு வந்த அண்ணி குழந்தைக்கு மறுபடியும் விசிற ஆரம்பிச்சா. அன்னிக்கு திருமணமாகி 10 வருஷ காலம் ஓடி போயிருச்சு. அவளோட புருஷனுக்கு தாலுகா கோர்ட்ல வேலை. 40 ரூபாய் சம்பளத்துக்கு 40 நாழிகை ஆபீஸ்ல வேலை பார்க்கணும். ஆபீஸ் கட்டுகளை வீட்டுக்கு சுமந்துட்டு வந்து அதை முடிக்க இன்னும் 20 நாழிகை தேவைப்படும். புருஷன் கை நிறைய சம்பாதிக்கலனாலே பெண்களுக்கு வீட்டுல மரியாதை இருக்கிறது இல்ல. அதோட அடுத்தடுத்து 5 குழந்தைகள் வேற பிறந்துருச்சு. 5 குழந்தைகள் பிறந்தது தவறு இல்ல, பிறந்தது 5ம் பொண்ணா பிறந்துருச்சு. அதுதான் அன்னிக்கும் இந்த உலகத்துக்கும் பிடிக்கல. அட கடவுளே, இப்படித்தான் 5ம் பொண்ணா பிறக்கணுமா? அடுத்ததாவது பிள்ளையா பிறக்கட்டும் அப்படின்னு வீட்டுக்கு வர்றவங்க அங்கலாச்சபடியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அண்ணியோட மாமனார் பழைய பஞ்சாங்கம். ஆண் குழந்தை பிறக்கட்டும்னு யாராவது ஆசீர்வாதம் பண்ணா பின்னாலேயே அவர் முனகுவாரு. தலையணைக்கு பஞ்சம் அடைக்கிற மாதிரி தீனியை திணிச்சுக்கிட்டே இருந்தா ஆம்பளை புள்ள எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்பாரு. அதை கேட்டு அன்னிக்கு கோபமா வரும். மாமனாரை திட்டுறதா, புருஷனை திட்டுறதா, இல்ல தன்னையே திட்டிக்கிறதான்னு அவளுக்கு புரியல. அவளும் புகுந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷங்கள் ஓடி போயிருச்சு. 5 பெண் குழந்தைகள், ஒட்டி போன கன்னம், கட்டு விட்டு போன உடம்பு. இதை தவிர அவ வேறு சுகம் எதையும் கண்டதில்ல. அவளோட மைத்துனனுக்கு போன சித்திரையில தான் திருமணமாச்சு. அவன் மனைவிக்கு 16 வயசு தான் இருக்கும். குடும்பத்துக்கு போதுமான நல்ல அழகும் அடக்கமுமா இருந்தா. கொஞ்சம் கூட அவளுக்கு கோபமே வராது. புன்சிரிப்பாலேயே எதையும் சமாளிச்சுக்கிட்டு போயிருவா. 10 வருஷம் குழந்தைகளும் சமையல் கட்டுமா உழந்துகிட்டு இருந்த அன்னிக்கு இப்பதான் ஓய்வு கிடைச்சது. சமையல் வேலை, வீடு மெழுகிறது எல்லாத்தையும் கமலி இப்ப ஏத்துக்கிட்டா. உப்பு எவ்வளவு போடணும், புளி எவ்வளவு கரைக்கலாமா அப்படின்னு கமலி கேட்ட சந்தேகங்கள் எல்லாம் அண்ணி தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா. அன்னிக்கு அவளுடைய சாமர்த்தியங்களையும் அதிகாரத்தையும் வெளிக்காட்ட இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. சிரிச்சுக்கிட்டே அதிகாரம்னு காட்டிக்காமலே தட்டி கொடுத்து கமலிய வேலை வாங்க ஆரம்பிச்சா. பழைய குமாஸ்தா புது குமாஸ்தாவை வேலை வாங்குற மாதிரி. கமலிக்கு இப்போ 9வது மாதம்.
அதுக்காக அண்ணி கோபப்படல. ஆனா வர்றவங்க பேசுறதுதான் அவளுக்கு ஆத்திரமா இருந்தது. பெரியவளுக்கு தான் 5 பொண்ணா பிறந்திருக்கு, உனக்காவது பிள்ளையா பிறக்கட்டும் அப்படின்னு கமலி அவங்க ஆசீர்வாதம் பண்ணப்போ அன்னிக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சுது. அவளுக்கு புள்ள பிறக்கட்டும்னு சொல்லிட்டு போங்க, அதுக்கு மத்தியில என்ன எதுக்கு இழுக்கணும் அப்படின்னு மனசுல தோணுன வெறுப்பையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டா. கமலிக்கு ஆம்பளை புள்ள தாண்டி பிறக்கும், உடம்பு சோர்ந்து மெலிஞ்சு போய் இருக்கா. பொண்ணா இருந்தா உடம்பு மினு மினுன்னு இருக்கும். இவளை பார்த்தா சோக விழுந்தவ மாதிரில இருக்கா, அதனால கட்டாயம் ஆம்பளை புள்ளதான் பிறக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஜோசியன் சொன்னா மேல் வீட்டு பாட்டி. வீட்டுக்கு வர்ற பெண்கள் தான் இப்படி பேசிட்டு போறாங்கன்னா ஆம்பளைங்களாவது சும்மா இருக்க கூடாதா? டேய், உன் அண்ணாதான் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்ல, நீயாவது புள்ளைய பெத்து கொடுடா அப்படின்னு மைத்துனனோட நண்பர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. உள்ள இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அன்னிக்கு ஏக்கமும் குரோதமும் மனசுல பொங்க ஆரம்பிச்சது. வேணும்னே எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு சூழ்ச்சி செய்யறது போல அவளுக்கு தோணுச்சு. இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி அன்னைக்கு காலையில அந்த ஊம ஜோசியன் வந்து சேர்ந்தான். அடுத்த வீட்டு பெண்கள்லாம் கையை நீட்டி அவர்கிட்ட ஜோசியம் கேட்டாங்க. கமலியோட கைய பார்த்துட்டு அவன் மீசையை முறுக்கி காட்டினான். ஆம்பளை புள்ள பிறக்குங்கிற அர்த்தம் அதுக்கு. அதை பார்த்து அண்ணியோட முகத்துல ஈய அடல. கமலிய பார்க்க பார்க்க அவளுக்கு கோபம் பொங்கிக்கிட்டு வந்தது. ஊர்ல இருந்தவங்களோட பேச்சும் அந்த ஊமையோட ஜோசியமும் கமலிக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்குங்கிறத தீர்மானமா சொல்லிருச்சு. கமலியால தன்னுடைய கௌரவமே கொலைஞ்சு போச்சு அப்படின்னு தோணுச்சு அன்னிக்கு. அன்னைக்கு காலையில அண்ணன் தம்பிகள்லாம் ஆபீஸுக்கு போயிட்டாங்க. அன்னிக்கு அப்பதான் சமயம் கிடைச்சது. வாய் போனபடி கமலியே திட்டி கொடைய ஆரம்பிச்சிட்டா. ஏ கமலி, தவளை நிறைய தண்ணி எடுத்து வச்சா என்ன? 2 சொம்புதான் இருந்தது, இப்ப தீந்து போயிருச்சு. 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி வையே அப்படின்னு சொன்னா. அதை செஞ்சு முடிச்சதும் கமலி சோப்பு தேய்ச்சி இந்த சட்டையை கொஞ்சம் துவைச்சு போட்டுரு அப்படின்னு கொடுத்தா. முற்றத்துல அடிக்கிற வெயில கூட பார்க்காம அவ சொன்ன வேலையை கமலி செய்து முடிச்சிட்டு ஒரு துணியை விரிச்சு படுத்தா. அதுக்குள்ள அன்னிக்கு பொறுக்கல. அதுக்குள்ள போய் படுத்துட்டியா? சோத்து பாத்திரத்துல தண்ணியை ஊத்திட்டு 10 பாத்திரங்களை எல்லாம் கொண்டு கொல்லையில போடக்கூடாதா? நீ பண்றத பார்த்தா என்னமோ அதிசயமா தாண்டி இருக்கு. உனக்கு முன்னால உலகத்துல யாரும் புள்ள உண்டானதே இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓடி போய் படுத்துக்கிறியே அப்படின்னு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சா அண்ணி. கமலிக்கு இப்பதான் கண்ணில் தண்ணி வந்தது. ஆனா அடக்கிக்கிட்டா. மத்தியானம் 3 மணி இருக்கும். சிற்றுண்டி பண்றதுக்காக அண்ணி வாழைக்காயை நறுக்கிட்டு எண்ணெய் சட்டியை அடுப்புல வச்சா. அடுப்பு திகு திகுன்னு எரிஞ்சதுல சீக்கிரமே எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்போதான் கடலை மாவை கரைச்சி வைக்கலங்கிற நினைப்பு அன்னிக்கு வந்தது. பளிச்சுன்னு இந்த யோசனையும் தோணுச்சு. கமலி அப்படின்னு கத்தி கூப்பிட்டா. அப்பதான் அடுப்பை மெழுகிட்டு படபடப்பு தாங்காம ஒரு கழிச்சு படுத்திருந்தா கமலி. அண்ணி கூப்பிட்டதும் மெதுவா கைய ஊனி எழுந்து உள்ள வந்தா. அண்ணி, என்ன வேணும், கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா. ஆமா, கொஞ்சம் மச்சு மேல ஏறி கடலை மாவை எடுத்துட்டு வரியா? உனக்கு முடியுமா? இல்லைன்னா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சிர பாவனையில சொன்னான். இல்ல அண்ணி, நான் போய் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கமலி ஏணி எடுத்துட்டு வந்தா. ஏணி ரொம்ப குறுகலா இருந்தது. ஏணில படிகளும் தூர தூரம் இருந்தது. ஒரு படியோட மூங்கில் ஒடிஞ்சு போய் கயிறு போட்டு கட்டப்பட்டிருந்தது. கமலி யோசிச்சுக்கிட்டே முதல் படியில ஏறினா. 2வது படியும் ஏறிட்டா. 3வது படி ஏறுறதுக்குள்ள அவளுக்கு மேல் மூச்சு வாங்குச்சு. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு 4வது படியும் ஏறினா. வயிறு வலிக்கிறது மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல வலி பொறுக்கல. நின்னுக்கிட்டே அண்ணியை கூப்பிடலாமான்னு யோசிச்சா. ஆனா கூப்பிடுறதுக்கு தைரியம் இல்ல. அவளோட பெரிய மைத்துனர் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்தது அன்னிக்கு தெரியாது. அவர் அறைக்குள்ள போய் மறைஞ்சதும் கொல்ல பக்கத்துல இருந்து அண்ணி வந்தா. கமலியோட சிரமத்தை பார்த்து ரசிக்கணும்னு அவளுக்கு ஆசை. என்னடி இன்னுமா எடுக்கல அப்படின்னு கேட்டா. முடியல அண்ணி அப்படின்னு தாழ்ந்த குரல்ல சொன்னா கமலி. என்ன விட்டுருங்களே அப்படின்னு கெஞ்சுற மாதிரி இருந்தது அவளோட முகம். முடியலன்னா இறங்கிட வேண்டியதுதானே? முடியுமான்னு கேட்டதுக்கு நானே எடுத்து தரேன் நீ தானே சொன்ன. அப்பவே எனக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாதா? அப்படி என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் பயப்படுற? நான் என்ன புலியா சிங்கமா அப்படின்னு அண்ணி புகைய ஆரம்பிச்சிட்டா. கமலிக்கு அவகிட்ட ஏன் சொன்னோன்னு ஆயிருச்சு. இனிமே மேலே ஏறவும் அண்ணி விடமாட்டா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாமலே தன்னுடைய கலவரத்தை மறைக்க புன்சிரிப்பு ஒன்ன உதடுகள்ல ஒட்ட வச்சுக்கிட்டே கீழே இறங்க ஆரம்பிச்சா கமலி. படிகள் தூர தூரம் இருந்தது.
குளத்துல காலை விட்டு ஆழம் பாக்குறது மாதிரி பார்த்து தான் இறங்கணும். கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு குடித்தனம் வந்ததுல இருந்து அவ அதுல பல தடவை ஏறி இருக்கா. ஆனா இப்போ வயிறு இடிச்சுது. ஆழம் பார்த்த வலது கால் படியை தாண்டி போயிருச்சு. அவ்வளவுதான். முறிஞ்சு போன முருங்கைக்கிளை மாதிரி திடீர்னு சரிஞ்சு விழுந்தா கமலி. இப்படி ஆகும்னு அண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. பயத்துல அவளோட முகம் வெளுத்து போயிருச்சு. அப்போ என்னடி அங்க சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே கமலியோட பெரிய மைத்துனர் ஓடி வந்தாரு. அன்னிக்கு அவர் வந்ததே தெரியாது. அதனால திடீர்னு அவர் அங்க பார்த்ததும் அவ திகைச்சு போயிட்டா. ஏடி மேல அவளை எதுக்குடி ஏற சொன்ன? தரித்திரமே, அவளுக்கு முன்னால நீ 5 குழந்தைகளை பெத்து எடுத்திருக்கிய, அறிவில்ல அப்படின்னு கூச்சல் போட்டாரு. தம்பி வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்கிற பயம் அவருக்கு. அவமானமும் பழியும் பெருசா வந்துரும் போல இருக்கேன்னு அவரோட உடம்பு பதறிச்சு. உடனே கசகசன்னு நனைஞ்சிருந்த பனியனை கூட கலட்டாம டாக்டரை கூப்பிடுறதுக்காக ஓடி போனாரு. அண்ணியும் ஓடி போய் தண்ணியை கொண்டு வந்து கமலியோட முகத்துல தெளிச்சா. கமலியோட தலைய மடியில வச்சுக்கிட்டு விசிறி விட்டு அவளோட வயித்த மெதுவா தடவி கொடுத்தா. உள்ள இருந்த ஜீவன் துடி துடின்னு துடிச்சுக்கிட்டே அந்த அரைஜான் வயிற்றுக்குள்ள சுழன்றுகிட்டு இருந்தது. கமலி மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா. ஆனா பேச முடியல. அண்ணியோட குற்றம் செய்த கண்கள் அவளை பார்த்து கெஞ்சுற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு இடுப்ப பிடிச்சுக்கிட்டே, அண்ணி நான் ஏணியில ஏறினேன்னு ஒருத்தர்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சுனா கமலி. அப்போதான் 5 குழந்தைகளை பெத்த அண்ணியோட கண்கள்ல இருந்து கரகரன்னு கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. இப்படி அப்பாவியா இருக்காளே இந்த பொண்ணு, இவளை போய் இப்படி துன்பப்படுத்திட்டோமே அப்படின்னு அவளுடைய மனசு அவளையே குத்திச்சு. அடுத்த வாரம் பிறந்த வீட்டுக்கு போய் வர வேண்டிய இடுப்பு வலி இப்பவே வந்துருச்சு. வர வர வலி அதிகமாயிக்கிட்டே இருந்தது. டாக்டரை கூட்டிக்கிட்டு கமலியோட மைத்துனர் உள்ள வந்தாரு. அண்ணி மெதுவா கமலியை எழுப்பி உள்ள இருந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போனா. படுக்கையில படுக்க வச்சா. கொஞ்ச நேரத்துல மருத்துவச்சியும் வந்து சேர்ந்தா. ராத்திரி 7 மணி இருக்கும். கமலியோட பெரிய மைத்துனர் கவலையினால எங்கேயும் அங்கேயும் இருப்பு கொள்ளாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கோளாறு ஒன்னும் ஆகாம இருக்குமேங்கிற பயம் அவருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்காக பெரிய பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டிக்கிட்டாரு. தம்பி இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. ராத்திரி 9 மணிக்கு தான் அவன் வருவான். அவன்கிட்ட என்ன சொல்றதுன்னு வேற அவருக்கு கவலை. அண்ணி மருந்து அரைச்சுக்கிட்டும் வெண்ணி போட்டுக்கிட்டும் வெளியே இருந்தபடியே மருத்துவச்சிக்கும் கமலிக்கும் பணிவிட செய்துகிட்டு இருந்தா. உள்ளுக்குள்ள அவளோட மனம் நடுங்கிக்கிட்டு இருந்தது. 5 பிள்ளைகளை பெற்றிருந்த அவளுடைய மனம் அப்ப இழகி போயிருந்தது. தனக்கு ஆண் புள்ள பிறந்தா அவனுக்கு ராகவன் பேர் வைக்கணும்னு அவ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா. கமலிக்கு நல்லபடியா புள்ள பிறந்தா அந்த புள்ளைக்கு ராகவன் பேர் வைக்கிறதா அவ வேண்டிக்கிட்டா. அறைக்குள்ள வேதனை தாங்காம கமலி முனகிற சத்தம் கேட்டுது. மணி 7:30 இருக்கும். மருத்துவச்சி அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்தா. அண்ணியும் எழுந்திருச்சு ஓடி போனா. மூச்சை பிடிச்சுக்கிட்டே என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்டா. பிரசவம் ஆயிருச்சுமா அப்படின்னு சொன்னா மருத்துவச்சி. என்ன சொல்ற, அதுக்குள்ளயா, என்ன குழந்தை அப்படின்னு பதற்றத்தோட கேட்டா அண்ணி. பெண் குழந்தைம்மா அப்படின்னு சொன்னா மருத்துவச்சி. என்னது பொண்ணா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டா அண்ணி. ஆமா அம்மான்னு சொல்லிட்டு மருத்துவச்சி உள்ள போயிட்டா. அண்ணி அப்படியே திகைச்சு போய் கல்ல போல நின்னுகிட்டு இருந்தா. அவ முகத்துல ஈய அடல, குரல்ல சொரத்து இல்ல. பதற்றத்தோட தாயார்காரி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் ஒன்னும் பயம் இல்லம்மா அப்படின்னு சொன்னா மருத்துவச்சி. ஊராரோட பேச்சையும் அந்த ஊமையோட ஜோசியத்தையும் நம்பி அந்த பொண்ணை நாம ரொம்ப தான் படுத்திட்டோம் அப்படின்னு அண்ணியோட மனசுல தோணுச்சு. அந்த ஊமை ஜோசியனை வாய் விட்டு திட்டிக்கிட்டே உள்ள போய் சர்க்கரை எடுத்துட்டு வந்து வாசல் நின்று தன்னுடைய கணவன் கிட்ட கொடுத்துட்டு பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னான். அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டாரு அவளுடைய கணவர். அண்ணியோட முகத்திலையும் அமைதியும் ஆஸ்வாசமும் நிறைஞ்சிருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.